வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் எடுக்கணும்னு சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல. சில பேருக்கு குரூப்பு வந்து எடுத்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸா இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாஸ்ட் நான் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்ட் ஏரியா. இது வேணும், மல்டிபிள் கோர்சஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எது படித்தாலும் சிறப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சில கோராக இல்லைன்னா படித்ததுமே இல்லை ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ்லாம் சிலதெல்லாம் நம்ம படித்தா இமிடியேட்டாக வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கோர்சஸ் என்ன சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ரிலேஷன்ஸோ, உங்களுடைய கிளாஸ்மேட்ஸோ யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. ரைட். ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கோர்சஸ், மேக்ஸு சயின்ஸில் அவங்க நல்லா வந்து பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஹையர் ஸ்டடி போகிறப்ப எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா 11th வரப்போ சப்போஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா ஜெஇ மெயின் அண்ட் ஜெஇ அட்வான்ஸுக்கு, அது மூலயமா அவங்க ஐஐசி போகிறதுக்கு, ஐஐடி போகிறதுக்கு, என்ஐடி போகிறதுக்கு, IIIT போகிறதுக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து பண்ணுறதுக்கு நம்ம 11 and 12 கிளாஸ் எடுக்கிறோம். அதே போல் மெடிக்கல் ஃபீல்டில் MBBS போகணும், BDS போகணும், இல்லை ஆயுஷ் கோர்சஸ் போகணும், இல்லை வெட்டினரி போகணும் அப்படின்னா அந்த நீட்டுக்காக நம்ம வந்து தயார் பண்ணுறோம். சார் ஆர்ட்ஸு பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியோ இல்லைனா பிபிஏ இல்லைன்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸோ நாங்கள் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணணும்னா QUT அப்படின்ற எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுதணும். CUET இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கும் 11 and 12 வந்து நம்ம ட்ரைன் பண்ணுறோம். சார் ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடீஸ் படிக்கணும் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நான் ரிசர்ச்சில் போகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதனுடைய சிலபஸும் பார்த்திங்கன்னா +1 and +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் கிவிங் கிளாஸ். இது எல்லாத்தையும் வந்து ஒரு சேருக கோர்வையாக வந்து +1 +2 படிக்கிறப்பயே நிறைய பசங்க எடுத்துக்கிறாங்க. சில பேர் 2 வருஷம் எடுக்கிறாங்க, சில பேர் +2 மட்டும் எடுக்கிறாங்க. சில பேர் படித்து முடித்ததுக்கப்புறமா 1 year ட்ராப் பண்ணி, சார் படிக்கிறப்ப என்னால் படிக்க முடியல சார், 1 year ட்ராப் பண்ணி நாங்கள் வந்து எடுக்கிறோன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் வந்து ட்ராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஐசருக்கு படிக்கணுன்னாலும் சரி, ஐஐடியில் போய் படிக்கணுன்னாலும் சரி, இல்லை நீட்டு படித்து கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கான ஃபுல் இயர் ப்ரோக்ராம்ஸ் வந்து டே ஸ்காலர் அஸ் வெல் அஸ் த ரெசிடென்ஷியல் கேம்பஸ்லேயும் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு ரிலேஷனுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா தேவைப்பட்டாலும் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி எங்களுக்கு வந்து ரீச் பண்ணுங்கள். இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, என்ன படிக்கலான்னு விருப்பப்படுறீங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், எஸ் சார் நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு, இல்லை சார் நான் சும்மா பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வி ஆர் நாட் ஃப்ரீ, நீங்களும் ஃப்ரீ கிடையாது. உங்களுடைய டைமும் ரொம்ப வேல்யூபிள். அதனால் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் 100% கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் போடுங்க. ஃபர்தராக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. ரைட். இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபீல்டு வந்து இப்போ எமர்ஜிங் அப்படின்றத பார்த்தோம்னா அதில் ஒரு டாப் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி காமனாக ஒரு 10 ஃபீல்டை பற்றி நம்ம பேசலாம். இந்த மாதிரியான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். ரைட்டா? இது வந்து நிறைய பேருக்கும் தெரியும், தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு அதை பற்றியான டீப் நாலேஜ் இருக்காது. அப்போ இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்ணுது. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு ஃபோனை எடுத்தாலும்
யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸோ இல்லை அதில் கண்டென்ட்டோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதோட யூடியூப்பில் தான் எல்லாமே பார்க்குறாங்க. ஏன்னா வீடியோ கண்டென்ட். அப்போ இதுக்கு படிப்பு தேவையா அப்படின்னா படிப்பே தேவையில்லை. படித்து சம்பாதிக்கணும் அப்படின்றதோட எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சே நான் எக்ஸ்ப்ளோர் ஆக முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு டொமைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி பிளண்டி ஆஃப் அவைலபிள் இந்த மார்க்கெட். நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குதில்ல. இன்றைக்கி ஏஐயில் போட்டாலே வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது கேட்டால் அது கொடுக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதை பற்றியாக பேசியிருப்பாங்க. இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி கிடைக்குது. அப்போ அந்த கண்டென்ட் அந்த டொமைன் கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் யூடியூபு இல்லைன்னா வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் அதுக்கான கரெக்டான கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அது ஷூட் பண்ணி வீடியோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எண்ட் யூஸரை ரீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை கரெக்டாக எடிட் பண்ணி தேவையான ஆட்களுக்கு போய் நீங்கள் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மூலிமா யூ வில் மேக் மணி. ரைட்டா? அப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையை நோக்கி போகிறோம் அப்படின்றப்ப இம்மிடியேட் ஆப்ஷன்ஸ் ஆர் எங்களுக்கு நான் +2 தான் படிச்சிருக்கேன், எனக்கு நான் படிக்கிறனோ படிக்கலையோ படித்து முடிச்சிட்டோ எனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நல்ல துறையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா யூ கேன் இம்மிடியட்லி ஸ்டார்ட். இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, +2 பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன கண்டென்ட் தெரியுமோ யூடியூப்பில் போய்ட்டு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாட் எவர் த கண்டென்ட் யூ ஸ்டார்ட். இப்போயே வந்து நீங்கள் வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ண உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2013 ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ யூடியூப் சேனலை போட்டேனே தவிர பட் அதிலேருந்து எதுவும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. எப்போ தெரிஞ்சதுன்னா அங்கங்கே ஒரு வீடியோ போடுறது, அதில் எடிட் கூட பண்ணாமல் போட்டிருப்பேன். சில இடத்துல வாய்ஸே இருந்திருக்காது, சில இடத்துல வந்து குறைன்னு வாய்ஸ் வந்திருக்கும், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முகமே தெரியாமல் ஏதோ பேசியிருப்போம். இந்த மாதிரிலாம் இப்போ அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பேசுகிறோம், எடிட் பண்ணி இனிஷியலாக அது தேவையில்லை. ரைட்டா? இது மூலயமா இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கலாம். மதன் கௌரி பார்த்துருக்கலாம், மாயன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைட்டா? ட்ரெண்டு கோபின்னு பார்த்துருக்கலாம், ஜிகே ஒரு சேனல் பார்த்துருக்கேன், மிஸ்டர் ஜிகே அப்படின்னு, கலாட்டா, பிகைன்வுட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவல் சேனல்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு நாளைக்கு வியூஸ் எங்கேயோ போதுங்க. அப்போ நம்ம ஒரு மினிமம் ஒரு 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 3 லட்சம் வியூஸ் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவெடுத்துட்டு பண்ணலாம். ரைட்டா? அப்போ நான் படிச்சுட்டேன் சார், +2 நான் படிக்கணும், இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து சிரமமாக இருக்குது, நான் படித்து சம்பாரிச்சுட்டே நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இதை பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிசைன்ஸ் தேவைப்படுது, சில வந்து ப்ரெசன்டேஷன் தேவைப்படுது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வந்து க்ரியேட் பண்ணுறது இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான, எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்னாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஆப்பில் ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அண்டு டேட்டா இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி நம்ம அதில் வந்து கொண்டாடுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடணும் அப்படின்னா UXVI டிசைன் அண்ட் கிராஃபிக் டிசைன் சம்மந்தமாக படிக்கிற படிப்பு ரொம்பவே இன்றைக்கி ஆப்டான ஒரு இது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆப் இல்லாமல் இல்லை. அப்போ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணுன்னாலும் சரி, அந்த பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணணுன்னாலும் சரி, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கான சம்மந்தமான பிடெக் ரிலேட்டடு படிப்புகள் இருக்குது. பிடெக் ஐடி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரியான படிப்புகள் வந்து நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். இல்லை தனியாக வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜிங் ஃபீல்டுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்லலாம் பார்த்திங்கன்னா ரோபோ, இப்போ கார் மேனுஃபேக்சரிங்லாம் எடுத்துங்களேன், ரோபோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங்கில் ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க, ரோபோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இன்றைக்கி சர்வ் பண்ணுறது கூட ரோபோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு இடத்துல, பூஜை பண்ணுற இடத்துல, போலீஸ் ஸ்டேஷனில், நியூஸ் வாசிக்கிறதுல. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரோபோட்டிக்ஸில் வர்றதுனால எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோ வந்து ப்ளேசிங் மேஜர் ரோல். அப்போ அந்த மாதிரியான படிப்புகள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து படிக்கலாம். பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்சஸ் வந்து இருக்குது இன்ஜினியரிங்கில், அது பண்ணலாம். ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்லாம் வந்து நிறைய அதில் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன கேட்டால் வந்து ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷனில் ரொம்பவே அருமையான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்போ +2 படிக்கிறக்கூடிய மாணவர்கள் இப்போ குரூப் எதனா செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கார் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்லா இப்போ நிறைய கார்லாம் லான்ச் பண்ணுறோம். ஓலா, ஸ்கூட்டரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வெஹிக்கிள் இருக்காது, பெட்ரோலுக்கு இருக்காது அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கோ இல்லை அப்படின்னா சோலார் பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு வந்து வேறு எதனா பண்ணலாமா? ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து சஸ்டைனபிலிட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அந்த மாதிரியான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கு அண்டு சோலார் பேனலில் தான் வீட்டில் வந்து நம்ம வந்து ஃபேன் ஓடும். இன்றைக்கே அப்படி தான் போகுது மேக்ஸிமம். ஆனால் இன்னும் வந்து பழக்கத்துக்கு இன்னும் வரல. விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான படிப்புகளில் நீங்கள் இன்றைக்கி ஈடுபட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஃபீல்டு வந்து எமர்ஜிங் ஃபீல்டு. அதனால் பிடெக், ரெனியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரியான கோர்சஸில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த ஆப் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரிலேட்டட் ஃபீல்டுன்றதுனால அதுக்கான சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீல்டு ஆப் டெவலப்மெண்ட். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா RGR அகாடமியில் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம், வி ஆர் யூஸிங் ஆப், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், ஆப்பு அட்டண்டன்ஸ் போடுறோம், அதுக்கு நம்ம அந்த ஆப் மூலம். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொண்டாந்து கொடுக்கறதுக்கு அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து தேவைப்படுறாரு. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சிறப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியும். ஏற்கனவே நான் பேசினப்ப இந்த UX, UI டிசைன்ஸ் அண்டு கிராஃபிக் டிசைனர்லாம் சொல்லுவேன், ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு டேட்டா ப்ராசஸ்னுக்கு இது எல்லாமே ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் அந்த 3மே பண்ண முடியும். ஃப்ரண்ட் எண்டுக்கும் பண்ணுவார், பேக் எண்டுக்கும் பண்ணுவார். அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். இதுக்கான சில டெக்னிக்கல் வந்து அதில் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். நல்ல நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கை நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கோர்சஸை வந்து நீங்கள் பிடெக் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இருக்குது, பிஎஸ்சி ரிலேட்டட்லையும் இந்த கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஒரு விஷயம். நான் ஏற்கனவே பேசுகிறப்ப கண்டென்ட் கிரியேஷனை பற்றி பேசினேன் இல்லையா? அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு டிஜிட்டல் மூலயமா, ஏற்கனவே வந்து பேப்பர் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கையில் இது இல்லாமல் இல்லை, எதை வேணும்னாலும் அதில் தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கையில் அந்த மொபைலை எடுக்கிறப்ப, இல்லைன்னா ஒரு லேப்டாப்பை பார்க்குறப்ப, இல்லை டேப்பை வியூ பண்ணுறப்ப, இல்லை டெஸ்க்டாப்பை திறக்கிறப்ப நம்ம என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வரணும், ப்ரொஜெக்ட் ஆகணும். நம்ம அதை ஓப்பன் பண்ணதுமே RGR அகாடமி அப்படின்னு அந்த நேம் வந்து அங்கே நிற்கணும். RGR அகாடமி என்ன கோர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ, நான் வேறு எதுனா நான் பார்ப்பேன், அங்கே வந்து நிற்கணும். அப்போ அது நிற்கணும் அப்படின்னா அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்றைக்கி தேவைப்படுது. அந்த SEO ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே நீட் அகாடமி அப்படின்னு அடித்தாலே நியர் டு மீ அப்படின்னு பார்த்திங்கன்னா கப்புன்னு வந்து RGR அகாடமி நிற்கணும். அப்போ அந்த மாதிரியா
பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து இன்னைக்கு தேவை இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கொடுக்குறோம், அதை வந்து ரீச் பண்ணணும்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக போகவே மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு Q2 எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டோன்னா நம்மளுக்கு தேவையான செக்மெண்ட் என்ன, டெமோகிராஃபிக் எங்கே இருக்குது, என்ன செக்மெண்ட்டில் வந்து ஏஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் செட் பண்ணால் கூட அது சரியாக வந்து வரதில்லை. அந்த மாதிரி செட் பண்ணி வர வைக்கிறதுக்கான ஆட்களுக்கான தேவைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. அந்த மாதிரியான கோர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் கூட நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு இமிடியேட்டாக பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. SEO ப்ராசஸ், SSM சொல்கிறாங்க, ரைட்டா? அந்த மாதிரியான விஷயங்கள், சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SME, இது சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின், ரைட்டா? இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணி அதை டாப்பில் கொண்டாடுறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 3 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வாங்க முடியும். இன்னும் நீங்கள் அதை நல்லா டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், யூ கேன் மின்ட் மணி. நிறைய ஆர்கனைசேஷன் வந்து தேவையாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா RGR அகாடமியில் நம்ம டாப் பொசிஷனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை எந்த இடத்துல வந்து இந்த பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு கூட ஆட்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ரைட்டா? அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இட்ஸ் எ டாப் எமர்ஜிங் ஃபீல்டு இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் SEO ப்ராசஸ், ரைட்டா? நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் சரியாக பண்ணுறதில்ல, ஃபுல்லாக தெரியறதில்ல, சும்மா ஏதோ 2% 3% தான், ரைட்டா? அதனால் நீங்கள் இதில் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், கம்பெனிஸ் வந்து அலைக்க தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்களை, ரைட்? இதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த டிஜிட்டல் தான் முக்கியமாக இருக்கிறதுனால த்ரெட்டு வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போ அதை வந்து பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் சொல்கிறாங்க இல்லையா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் பண்ணுவான், அதை வந்து பார்த்திங்கன்னா எவனை எடுத்துகிட்டு போயிடுவான், இல்லை பிளாக் பண்ணிவிடுவான், இல்லை ஹேக் பண்ணிவிடுவான். இதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரியான துறைக்கு தேவையான படிப்புகள், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு டைரக்ட் கோர்சஸ் வந்து இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில். அது படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம் பிடெக்கில். மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் BSCலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது ஆப்டுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி வந்து ரோபோட்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோமோ, இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா AI இல்லாமல் இல்லை. அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் வந்து முக்கியமாக இருக்குது. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை ரெண்டுமே சேர்த்த மாதிரி அந்த மிஷின் லேர்னிங்கும் கூட கம்பைண்டாக படிச்சுக்கிட்டு AI இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவை இருக்குங்க. யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவாங்க. பட் அந்த AI வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப அதில் டெக்னிக்கலாக என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் வந்து அவங்க நாலேஜை வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல டிமாண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு எமர்ஜிங் ஃபீல்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த துறையை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இது சம்மந்தப்பட்டமாக நிறைய கோர்சஸ்ஸு நிறைய எங்கே காலேஜஸில் இருக்குது. எல்லா காலேஜிலும் கூட கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்றதுனால. பட் செலக்ட் பண்ணி படிக்கணும் மெயின். அது நீங்கள் ஏதோ ஒரு கந்தசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி காலேஜ் எல்லாம் போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. டாப் 10 டாப் 20 காலேஜஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் படிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய இடமும் பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்து பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த் செக்டார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் செக்டார் வந்து பிளேசிங் மேஜர் ரோல். அது மெடிக்கல் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ஃபார்மசியாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட உள்ள நுழைஞ்சதுமே அது தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பயங்கரமாக பீக்கில் இருக்கக்கூடிய ஃபீல்டுன்னு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஹெல்த் செக்டார். அப்போ அந்த ஹெல்த் செக்டாருக்கு தேவையான கோர்சஸ் வந்து பிளென்டி ஆஃப் கோர்சஸ். எது எடுத்தாலும் ஹெல்த் செக்டாரில் நீங்கள் வேலை கிடைக்குங்க. இதுதான் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நர்ஸுக்கும் வேலை வந்து இன்றைக்கி முக்கியமாகிடுச்சு. இன்றைக்கி கிரிட்டிக்கல் கேரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே ஒரு எமர்ஜென்சி கேருக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம்னா வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் இருந்து உள்ளே போகணுன்னாலும் சரி, உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் தேட்டராக இருந்தாலும் சரி,
இல்லை ஒரு சும்மா ஜென்ரல் செக்கிங்க்கு போனாலும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டம். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரும் சொல்லுங்க, யாருன்னா ஒருத்தரை காட்டுங்க. 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு ஏதோ ஒரு வலி இருக்குங்க. ஒருத்தனுக்கு முடி கொட்டுது, இல்லை ஒருத்தனுக்கு பல்லு வலிக்குது, ஒருத்தனுக்கு வந்து முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ப்ராப்ளம்ன்றான், ஒருத்தன் வந்து பல்லு வலிக்குதுன்றான், ஒருத்தனுக்கு எலும்பு தேஞ்சிச்சுன்றான், ஒருத்தன் எலும்பு வலிக்குதுன்றான், ஒருத்தன் உட்காந்தா உட்கார முடியலன்றான், ஒருத்தன் நின்னா நிற்க முடியலன்றான், ஒருத்தன் கால் வலிக்குதுன்றான், ஒருத்தன் கை வலிக்குதுன்றான், ஒருத்தன் முட்டி வலிக்குதுன்றான். கரெக்டா? அப்போ இது சாப்பிட்டா எனக்கு சாப்பிட முடியலன்றான், ஒருத்தன் சாப்பிட முடியலன்றான், ஒருத்தன் வந்து ரொம்ப பசிக்குதுன்றான், தொண்டையில் உள்ளே போக மாட்டேன்றான், தொண்டையில் போட்டால் புசுக்குன்னு போயிட்டு இருந்தான். பிரச்சனை இல்லாத ஆட்களே இல்லைங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டாரில் வந்து பார்மசி மருந்து கொடுக்கணுன்னாலும் சரி, டயக்னோஸ் பண்ணணுன்னாலும் சரி, இன்னைக்கு எல்லா விதத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவைகள் இருக்குது. அதனால் ஹெல்த் செக்டார் இஸ் த எமர்ஜிங் ஃபீல்டு. யூ கேன் ஆப்ட் anything you want in the health sector, ரைட்டா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபீல்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார், ஹெல்த் செக்டார் சொல்லிட்டோம். இந்த மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேஷன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா? பணமும் வந்து நான் மல்டிபிள் ஆகணும். எல்லாமே என்னதான் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு செலவாகிட்டு இருக்கு. எப்படி நான் வந்து என் பணத்தை வந்து மல்டிபிள் பண்ணுறது, என் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாதுகாப்பான விதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி மல்டிஃபோல்டு பண்ணி நான் மில்லியனர் ஆகிறது, அப்படின்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவை இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனே இல்லை. பணம் சம்பாதிக்கிறது வந்து எப்படின்னு தெரியுது, ஆனால் பணத்தை எப்படி மல்டிஃபோல்டு பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கத்தே கொடுக்கல. படிச்சுட்டு வேலைக்கு போகணும் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்களே தவிர பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான படிப்புமே இல்லை. அப்போ எப்படி எல்லாருக்குமே அதுதானே, பணம் வரணும், பணத்தை மல்டிஃபோல்ட் பண்ணணும், அந்த பணம் மூலயமா பணம் இன்னும் டபுள் ஆகணும். நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், வாங்குறேன், செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். திருப்பி அடுத்த மாதம் வேலைக்கு போகிறேன், வாங்குறேன், செலவு பண்ணுறேன், போயிடுது. அப்போ எப்படி அதை வந்து மல்டிஃபோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவை இருக்குது. அதனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்லாம் இருக்கு இல்லையா? எப்படி ஸ்டாக்கில் போடணும், எப்படி வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், கமாடிட்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், பேங்கிங் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, இதில் எப்படி வந்து எந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து ஃபீல்டு நல்லா இருக்கா. இப்போ நான் சொன்ன சில எமர்ஜிங் ஃபீல்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் சிஸ்டம், இந்த மாதிரியான நான் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் நல்லா இருக்குமா, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக இப்போ இன்றைக்கி போயிட்டு இருக்கேன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்களே, இல்லைனா காரு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஃபீல்டில் போடணுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸே இல்லைங்க இன்னைக்கு, ரைட்டா? அந்த மாதிரியான கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரியில் ஒரு பிகாமோ ஒரு பிபிஓவோ ஸ்டார்ட் பண்ணி சிஎஃப்ஏ, சிஎஃப்பி இந்த மாதிரியான நிறைய கோர்சஸுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஸு எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து பட்ஜெட் போடுறது, எப்படி வந்து ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அந்த இன்கம்மை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் என்ன, நான் டாக்ஸபிள் இன்கம் என்ன, இதில் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லூப்போல் வந்து இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கே ஆட்களே இல்லை. அப்போ இந்த மாதிரியான படிப்புகள் படிச்சிங்க அப்படின்னு வச்சிங்களேன், நல்ல வந்து ஒரு ஃபீல்டு. அப்போ இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக வர முடியும். அப்போ இந்த ஃபீல்டில் கரெக்டாக செலக்ட் பண்ணி எந்த இடத்துல டேப் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா அருமையாக பணம் சம்பாதிக்கலாம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மில்லியனர் ஆகலாம். உங்களுடைய இதை கரெக்டாக யூஸ் பண்ணி எந்த டைமில் எதை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதை தவிர ஆயிரக்கணக்கான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணோன்னா என் கூட 9176552121 கால் பண்ணுங்கள். நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க, நேராக வந்து பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டா? இது இல்லாமல் சார் வேறு ஏதாவது எனக்கு தேவை இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க. சார் நீங்கள் இதை சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எடுக்க போகிறேன் சார், இது நல்லா இருக்கும் சார், இதை தவிர இந்த ஃபீல்டு நல்லா இருக்குது சார், நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதை பார்த்துப்பாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் கிரியேட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து நான் சொன்ன மாதிரி பேரண்ட்டுக்கு வந்து அமுச்சு விடுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த வீடியோவை தயவு செய்து எல்லா பேரண்ட்டும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்புக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்கூலில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஸ்கூலில் பிரின்சிபல்லாம் இருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா
அவங்க அந்த பசங்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பேசுவாங்க. இது இருக்கா, இதுலையான கவுன்சிலிங்லாம் எங்கள் ஸ்கூலில் கொடுக்கல சார், என்ன கேரியருக்கு ஆப்ஷனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்ஜிஆர் அகாடமி இந்த வீடியோ மூலயமா எல்லாரையும் ரீச் பண்ணட்டும். சரியா? பண்ணுவீங்களா? சரியா? உங்களை நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கணும் ஒரு வீடியோ. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கிருன்னு அடிச்சுட்டு போகும். அப்போ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சரியா? லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட நிறைய பேர் வியூஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் கிட்டத்தட்ட 95% ஆஃப் த பீப்புள் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னும் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்னும் நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு சிபாரிசு பண்ணும். உங்களுக்கே தெரியாமல் எது நல்ல விஷயங்கள் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். அதுலேருந்து நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இதே ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணும். அப்போ நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் இவங்க பார்க்குறாங்கப்பா, இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் ஐசரை பற்றி சொல்கிறேன்னா நான் சொல்கிறது மட்டும் இல்லை, ஐசரை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நிற்கும். நீங்கள் அப்போ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஆர்ஜிஆர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கண்டென்ட்டை தேடுறவங்களுக்கு யூடியூபே வந்து சிபாரிசு பண்ணும். உங்களுக்கும் இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து சேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமாவும் லைக் பண்ணுற மூலயமாவும் உங்களுக்கு வந்து சேரும். செய்வீர்களா? அம்மா கேட்பாங்க இப்போ, செய்வீர்களா அப்படின்னு. அந்த மாதிரி செய்வீர்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.